ஷோ வருவாங்கக்கா. மா, உனக்கு பத்திரம் வந்தா போதும். அத வாங்க போனவங்க வர வேண்டாமா? நீ அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதாவது வாய் திறந்து பேச. அது நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. வாங்க. எவ்வளவு நேரம் நான் மண்டை காஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன். சீக்கிரம் வர்றதுக்கு என்ன லேட் ஆனா சொல்ல முடியாதா? தேடுவேன்னு தெரியாது. அதான் நான் வந்துட்டேன்ல கங்கா. 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. அம்மா, என்னத்த? அம்மா, அத்த அத்த என்னாச்சு? அம்மா, அத்த அத்த அம்மா, இல்லம்மா. என்ன அத்த என்னாச்சு? ஏன் என்ன அழுறீங்க? கங்கா? இங்க பாருங்க அத்த. என்ன அத்த இது? வீடு திரும்ப கிடைக்கும்னு யாரும் நினைக்கவே இல்லப்பா. அதான் அவளால தாங்க முடியல. அந்த வீட்டை கட்டு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் அப்ப தெரியும். ஒரு தடவை லீவுக்கு வந்திருந்தப்போ சொன்னாரு, மழைக்கு முன்னாடி பணம் அனுப்பணும்னு. ஒரு வாரம் முழுக்க வெறும் பண்ண மட்டும் தின்னுட்டு சாப்பாட்டு பணத்தை கூட சேர்த்து வச்சு அனுப்பி வச்சாருப்பா. அந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கல்லையும் அந்த மனுஷனோட உயிர் இருக்கு. அது கைவிட்டு போயிருச்சேன்னு எனக்கு மனசே ஆறல. ரெண்டு புள்ள தாச்சிகளை வீட்டுல வச்சுக்கிட்டு வாய் விட்டு புலம்பவும் முடியாம மனசுக்குள்ள வெம்பிக்கிட்டு கிடந்த. நேத்துதான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கு பத்திரத்தை கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. அத்த என்ன அத்த நீங்க? முதல்ல எந்திரிங்க. நாம அப்படி எந்திரிங்க, எந்திரிங்க. பாத்து இங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அத்த இந்த வீடு உங்களோடது. உங்களை விட்டு எப்படி போகும்? இல்ல நான் தான் போக விட்டுருவேன். நான் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இந்த விஜய் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த லாஸுமே வராது. ஏற்கனவே எந்த லாஸ் நடந்திருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன் அத்த. அழாதீங்க. அத்த இதை நான் மட்டும் தனியா பண்ணல. குமரன் நெவின் கூட கூட இருந்தாரு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. என்னத்த நீங்க? அவன் இந்த வீட்டுல உள்ளவாப்பா. அவனுக்கு எங்க கஷ்டம் எல்லாம் நல்லா புரியும். உனக்கு புரியறதாயா பெரிய விஷயம்ப்பா. யா அப்ப நான் இந்த வீட்டுல உள்ளவன் இல்லையா? அப்படி இல்லப்பா, நீயும் இந்த வீட்டு புள்ளதான். அத்த செம்ம பசியில இருக்கும். என்ன பிரதர்
சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? செம பசி. இதோ எடுத்துட்டு வரேன். ஆ. இன்னும் ஊத்துமா? இல்ல போதும் போதும். ஆ, ம். விஜய் தம்பிக்கு கொடு. கொடுத்துட்டேம்மா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ம். அக்கா தான் மாமாவை நினைச்சு கொஞ்சம் கவலை ஆயிட்டா. கடத்தலான்னு சொன்னா பயமா இருக்காதா? இப்போதைக்கு பத்திரம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டா போதுமா? பின்னாடி என்னெல்லாம் வரப்போதோ? அந்த பசுபதி இனிமே சும்மா இருப்பானா? நம்மளை தொட்டாலே என்ன நடக்கும்னு அந்த ஆளுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அதை மீறி வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க யாருமே தனியா இல்லை, நான் இங்கே தானே இருக்கேன். எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லுங்க பிரதர். இந்தாங்க. ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அம்மா, எப்படி இந்த பிளான் எல்லாம் போட்டீங்க? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தெரியாத மாதிரியே கேக்குற பாரு. உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். அக்கா, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் காவேரிக்கு தெரியாது கங்கா. ஆ, தெரியாம எப்படி பகல் முழுக்க ஒருத்தி கூலா இருக்க முடியும்? நீ விஜய யாருன்னு நினைச்ச? ஆ, அவரு ஹீரோக்கா? போன மாசம் இந்நேரம் ஜெயில்ல இருந்தாரு உன் ஹீரோ. ஹீரோ ஏன் ஜெயில்ல இருக்காரு? ஹீரோன்னா அவருக்கு எதிரியால அநியாயம் நடக்கும், அத தட்டி கேட்பாரு, அப்புறம் ஜெயிலுக்கு போவாரு. போன வேகத்துல திரும்பியும் வந்துருவாரு. அவர் தானக்கா ஹீரோ. என் புருஷன் ஹீரோ தான். சபாஷ் காவேரி. தேங்க்யூ. சபாஷ். தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு தெரியுது, நீங்க என் மேல ஏதோ பயங்கர கடுப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பத்திரம் இப்ப என் கையில இருக்குன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்பவே முடியல தம்பி. எங்க பிளான் எப்படி போட்டீங்க? அத சொல்லுங்க. உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். ஓ, உனக்கு உடம்பெல்லாம் தைரியமும் மூளையும் இருக்கு தம்பி. போதும் போதும். ஏதோ அவர் தனியா பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. குமரன் மாமாவும் தானே கூட போனாரு. அவருக்கு யாரும் நன்றி சொல்ல மாட்டீங்களோ? என் மாமாவுக்கு ஒண்ணும் தெரியாது, ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு இவ்வளவு நேரம் நீ தானடி அழுத? அத சொல்லு சாரதா. இல்ல இல்ல, உண்மையிலேயே குமரனும் நிவீனும் இல்லன்னா என்னால இதை சரியா செஞ்சிருக்கவே முடியாது. நான் ஒண்ணுமே பண்ணலையே பிரதர். ஜஸ்ட் உங்க கூட சும்மா நின்னு அவ்வளவுதான். எல்லாம் விஜயோட பிளான் தான். ஐயோ, இவர் அதுக்கு மேல. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா கங்கா? ராகவ ஏர்போர்ட்ல போய் கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? நிவீனோட அம்மா.